காய்ஸ் 100 days 100 vlogs அப்படின்னு ஒரு சேலஞ்சு நம்ம கையில் எடுத்து அதை பண்ணிக்கிட்டு இருக்கோம். தெரியாதவங்களுக்காக சொல்லிக்கிட்டு இருக்கேன். புதுசாக யாரும் பார்க்க வந்திருப்பீங்கல்ல, நம்ம சப்ஸ்கிரைபர் எங்களுக்கு 100 days 100 வீடியோஸ் முடிஞ்சா பண்ணுடா அப்படின்னு கொடுத்த ஒரு சேலஞ்ச் எடுத்துக்கிட்டு பண்ணிக்கிட்டு இருக்கோம். சக்ஸஸ்ஃபுல்லாக இவ்வளோ நாள் கொண்டு வந்துட்டோம். இன்னும் பல தூரம் போக இருக்குது. அதில் இன்றைக்கி என்னடா கண்டென்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி ஒரு பெரிய கண்டென்ட்டும் இல்லைங்க. இன்றைக்கி எங்களுக்கு லீவு நாள். ஸோ வீட்டில் தான் இருக்கோம். பாருங்கள், எங்கள் பெல்கனியில் 3 பேரும் அப்படியே வட்டக்கலரை போட்டு உட்காந்துருக்கோம். எதுக்குன்னா, டிக்டாக்னு ஒரு விஷயம் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்தியாவில் அதை பேன் பண்ணிட்டாங்க. ஸோ பல பேர் இப்போ வேறு ஆப்பில் குடும்பம் நடத்திக்கிட்டு இருப்பீங்க. ஸ்ரீலங்கா, மலேசியா, மற்ற கண்ட்ரீஸ்லாம் டிக்டாக் இன்னும் இருக்குது. ரொம்ப ஆக்டிவாக இருக்குது, ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. ஸோ நாங்கள் மலேசியாவில் இருக்கிறதுனால டிக்டாக் எங்களுக்கு ஸ்டில் அக்சசிபிள். இப்போ டிக்டாக்கில் ஒரு புது விஷயம் ஒன்று மலேசியாவில் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குது. ஸோ நாங்களும் அதை செஞ்சு பார்ப்போமே அப்படின்னு செய்ய போகிறோம். அதை உங்கள் கூட ஷேர் பண்ணுவோமே. ஏன்னா நம்மளும் கண்டென்ட்டுக்கு நான் அலைஞ்சிக்கிட்டு இருக்கோம். சரி, இப்போ சும்மா விளையாடுறதையும் ஒரு கண்டென்ட் ஆக்கிடுவோமே. இது மட்டும்தான் கண்டென்ட்டானு கேட்டால் இல்லை. இன்டர்வல் வரைக்கும் இது, இன்டர்வலுக்கு அப்புறம் செகண்ட் ஹாஃப் வந்து வேறு கண்டென்ட். அது ஒரு சப்ப கண்டென்ட் எடுத்து வச்சுருக்கேன். அது அப்புறம் அதுக்கப்புறம் போகும். உங்களுக்கு வெரைட்டி கொடுக்கணும்ல, ஒரே வீடியோவில் 2 வெரைட்டி. இப்போ என்னன்னாங்க, டிக்டாக் ஆப்புக்குள்ளே போயிட்டு நம்ம அந்த போஸ்ட் போடுறதுக்கு, ஸ்டோரி போடுறதுக்கு மாதிரி ஃபோட்டோ எடுப்போம்ல, அப்படி நம்ம ஃபேஸை காட்டி ஒரு ஃபோட்டோ எடுத்தோம் அப்படின்னா, இந்த முகரக்கட்டையெல்லாம் பார்த்தாக்க அவ்வளோ நல்லவனுங்க மாதிரி தெரியலையே அப்படின்னு டிக்டாக் நம்ம மூஞ்சை ஸ்கேன் பண்ணி அதுக்கிட்ட இருக்கிற எக்கச்சக்க அந்த மீம்ஸு, வாய்ஸு, அப்புறம் பாட்டு, இதுக்கு சம்மந்தமாக நம்ம மூஞ்சிக்கு எது சூட் ஆகுதோ அதை வந்து டிக்டாக்கில் அந்த பாட்டை வந்து ப்ளே பண்ணுது. சில நேரம் அது மாசாக இருக்குது, சில நேரம் ரொம்ப கேவலமாக இருக்குது, சில நேரம் ஃபன்னாக இருக்குது. ஸோ நாங்கள் 3 பேரும் மாறி மாறி ஒரு எக்ஸ்ப்ரெஷனுக்கும் ஒன்று கொடுக்குதான். ஸோ அதெல்லாம் பார்க்க போகிறோம். தாடி வச்சாலாவது பார்க்குறது கொஞ்சம் ரஃப் அண்ட் டப்பாக இருந்திருப்பேன். சேவ் எடுத்துகிட்டு குழந்த மாதிரி வந்திருக்கேன். என்னென்ன கொடுக்க போகுதோ தெரியலை. ஸோ அதை தான் நீங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறீங்க. ஃபஸ்ட்டு எனக்கு என்ன கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாமா? பாருங்கள், இப்போ என்னோடய ஃபேஸை வந்து நான் ஒரு ஃபோட்டோ எடுக்கிறேன். என்ன கொடுக்குதுன்னு பார்ப்போம். அதுங்களா, காலங்காத்தாலே இந்த பளிச்சு மூஞ்ச பார்த்தோன்னே, ஆண்டவன் சொல்கிறான் உனக்கு நல்ல காலம் வரப்போகுது என்று காத்து கொண்டு இரு, எதிர்பார்த்து கொண்டு இரு. இப்படி மனசுக்கு நிறைவா பாசிட்டிவாக கொடுத்தா நல்லா இருக்கும். சில நேரம் இதை நம்ப முடியாதுங்க. சில நேரம் இல்லை, சில நேரம் அது என்ன தெரியுமா சொல்லும், என்னடா மூஞ்சி இது, இந்த மூஞ்சிலாம் வியாபாரம் ஆகாதுன்னு சொல்லி வேறு ஏதாவது கொடுத்துரும். சரி, இப்போ நம்ம மிஸ்டி அதுக்கு பார்த்துருவோம். சும்மா அப்படி சிரிச்ச மாதிரி வச்சுருந்தேன். ஓகே, இப்போ நம்ம மிஸ்டிக்கு பார்ப்போம். பாட்டு பாரு. இன்னைக்கு டிக்டாக் காலையிலே அதான் இதில் என்னென்னா, டிக்டாக் காலையிலே நல்ல மூட்டில் இருக்க போல இருக்கு. எனக்கு நல்லது நடக்குமுங்குது, மிஸ்டியை பார்த்து தேவதைங்குது. என்ன ஆச்சு? அம்மா சொல்கிறாங்க, ஆஹா 2 பேருக்கு நல்லா வந்துருச்சு, நம்ம முகரக்கட்டைக்கு என்ன சொல்ல போகுதோ. நீ நார்மலாக ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுக்கக்கூடாது, நார்மலாக சிரிச்ச மாதிரி இருக்கணும். சரியா? சரி, இப்போ கௌசிக்கு பார்க்க போகிறோம். ரெடி? நரத்துல அழகுல அவள மாதிரி லட்சம் பேர் இருப்பாங்க, குணத்துல அவ கோடியில ஒருத்தி. நரத்துல அழகுல அவள மாதிரி லட்சம் பேர் இருப்பாங்க, குணத்துல அவ கோடியில ஒருத்தி. எனக்கு தெரிஞ்சு டிக்டாக்கு உடம்பு சரியில்லைன்னு நினைக்கிறேன். அதுவும் என்ன, டிக்டாக் பார்த்துருக்கோம். இப்போ டைம் என்ன, காலையில் பெல்கனியில் வந்து பிச்சைக்கார மாதிரி உட்காந்து நம்ம ஒரு மனுஷங்கன்னு நம்மகிட்ட ஜோசியம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ அவங்களுக்கு எவ்வளோ வாழ்க்கையில் கஷ்டமாக இருக்கும். எத்தனை பேர்கிட்ட ஜோசியம் கேட்டு மனசு உடஞ்சி கடைசியில் ஒரு அப்புக்கிட்ட ஜோசியம் கேட்கலாம்னு வந்து 3 பேர் உட்காந்துருக்காங்களே. எடுப்புலையே நம்ம உண்மையாக சொல்கிறது.
மனசு கொஞ்சம் இது சொல்கிற மாதிரி சொல்லிட்டு அடுத்தடுத்து திருப்பி நம்மளை தொல்லை பண்ணிக்கிட்டு வந்தாங்கன்னா அப்போ திட்டுவான் அப்படின்னு போட்டிருக்கு. இப்போ எக்ஸ்பிரஷனை மாற்ற போகிறேன் நான். இப்போ வந்து நம்ம வந்து ரொமான்டிக் லுக் ஒன்று கொடுப்போம் அப்படின்னு ரொமான்டிக் லுக் ஒன்று கொடுக்க போகிறோம். சொன்னது டிக்டாக் எப்போ இருந்தாலுமே சசிகுமாரோட எனக்கு விருப்பம் வருது. அவர் தான் நல்லது. அம்மாக்கு என்னன்னா அது தெரிஞ்சிருக்குங்க அந்த மனுஷனுக்கு. யாரை பற்றி பேசுகிற? சசிகுமார் தான். என்னைய பற்றி ரொம்ப பழகலைன்னாலும் தெரிஞ்சிருக்கு. சொல்கிறாப்புல இல்லை, என்னைய கனவுல பார்த்துருப்பாருல்ல. சரி வாங்க இப்போ எனக்கு பார்ப்போம் ரொமான்டிக் லுக்கு. சரியா? தம்பி கொட்டை, தாமரை கொட்டை, மயிலம் கொட்டை, மண்டல கொட்டை, உள்ளி கொட்டை, உச்ச கொட்டை, பருவ கொட்டை, பருகல கொட்டை, பட்டு கொட்டை, பால கொட்டையை பார்த்திருக்கேன். இந்த மால கொட்டையும் பார்த்துறேன்டா. இவ்வளவு கொட்டை, மயிலம் கொட்டை, மண்டல எங்க இவ்வளவு கொட்டை எங்க பார்த்தேன்? ரொமான்டிக் லுக்கு தானே கொடுத்தேன். பல கொட்டையை பார்த்துருக்கீங்க. என்ன சார் எங்களோட ஏங்க நான் ரொமான்ஸா தானே பார்த்தேன். என்னை பார்த்தா எப்படி தெரியுது உங்களுக்கு? டிக்டாக் கேக்குது இந்த லுக்கை பார்த்தா அவடா நீ அந்த கோட்டை இந்த கோட்டை பல கொட்டையை பார்த்தவட்டா. இல்ல ஒரு வகையில் அதுவும் கொட்டை இல்லாம கோட்டை என்று பாரு, அது நல்லா தான் இருக்கு. ஆமா அப்படித்தான் நினைக்கணும். பாத்தீங்களா, நான் ரொமான்ஸா பார்த்தா கூட மாஸ்டர் தான் வருது. சரி இப்போ அடுத்தது மிஸ்டியோட ரொமான்டிக் லுக்கு போயிடுவோமா? மிஸ்டி வாக்குது இவனுக்கே இந்த அடினா எனக்கு எப்படி ரொமான்டிக் லுக் கொடுக்குறேன்னு தெரியல. சரி இவன் மிஸ்டி என்னது இது? என்னது இது? அப்படி எது என்னது தர போகுது? இல்லை நீ ரொமான்ஸா கூடு லுக்கு. சரி இரு. பாருங்க என்னைய மட்டும் பல கொட்டையை பார்த்தவன்னு சொல்லிவிட்டு மிஸ்டியை பார்த்தது ஒரு பொண்ணுக்கு அழகே அவ கண்ணு தான். அது நான் ஒழுங்கா ஜூம் பண்ணல. அவன் சொல்லியிருக்கேன் மிஸ்டியை பார்த்து சொல்லியிருக்கேன் ஒரு பொண்ணுக்கு அழகே ஒரு மண்டல். ஐயோ சரி வாங்க இப்போ அம்மாவுக்கு போயிடுவோம். எங்க ஒரு ரொமான்டிக் லுக்கை கொடு. கொஞ்சம் அப்படியே இரு. அந்த குரங்கு பொம்மை என்ன கண்ணாடி சார் அந்த லுக் அந்த குரங்கு பொம்மை என்ன கொஞ்ச நேரம் பொறுமையா டிக்டாக் பார்த்துது. இவங்க போக மாட்டாங்க போல இருக்கு. இன்னைக்கு இவங்கள இருங்க மாப்பிள்ள நான் பண்ற வேலை. அப்போ மிஸ்டி பார்க்குது இவனை பார்த்தா கொட்டையை பார்த்தா இருக்குது, அவங்க அம்மாவை பார்த்தா குரங்குங்குது. அப்போ நம்ம மட்டும் தான் அந்த குடும்பத்தில் அலைக்க இருக்க வரப்போகுது. இது மாதிரி உனக்கு ஒன்று வராம நான் எத்தனை நிமிஷம் ஆனாலும் வீடியோவை முடிக்க மாட்டேன். நல்லா தான் இருக்கலாப்பா. சரி காய்ச்சி இப்போ நான் வந்து டெரராக ஒரு லுக்கு கொடுக்குறேன் பாருங்க, ஹீரோ மாதிரி. இதை பார்த்து சொல்ல போகிறது முறைப்போம், கோவத்தில் முறைப்போம். Ya Allah, boleh tak jadikan aku orang baik? Ya Allah, boleh tak jadikan aku? என்னங்க இல்ல முறைச்சி பார்த்தோன்னே இந்த மலாய் செத்த வீட்டுல பேசுவாங்க அது போகுது. மலாயில வந்தா நம்ம ரிஜெக்ட் பண்ணிடுவோம். ஏன்னா எனக்கு ஒன்றும் புரியல. நான் திருப்பி முறைக்கிறேன். தமிழ் முறை அம்மா சொல்றாங்க மலாயில முறைக்காதடா, தமிழ்ல முறைடா. எப்படி அது தமிழ்ல முறைக்கிறது? சரி தமிழ்ல முறைக்கிற மாதிரி முறைச்சி பார்ப்போம். சண்டாவா? ஏங்க நான் ஒரு ஹீரோவா ஃபீல் பண்ணக்கூடாதா? ஹீரோவா ரொமான்டிக்கை பார்த்தா பல கொட்டையை பார்த்த வேண்டாங்கிறீங்க, ஹீரோவா அப்படின்னா சண்டா அப்படிங்கிறீங்க. என்ன முடிவில் இருக்கீங்க? இப்போ நீ முறைச்சி பாரு. இப்போ பாருங்க ஏசு, இப்போ பாருங்க மிஸ்டியோட முறை. சரியா? அவள் அப்படித்தான். ஒன்று பேசியே கொள்ளுவாள், இல்லை பேசாம இருந்தே கொள்ளுவாள். ரொம்ப திமிரு பிடிச்ச கோவக்காரி தான். கோவத்தை கூட என்ன விட்டு கொடுக்காது.
அப்ப உனக்கு இன்னும் நல்ல அப்படின்னு கொஞ்சம் அம்மா சொல்றாங்க உனக்கு எங்கேயோ இவ்வளவு இருக்கிறீ என்னன்னு கேட்டா மச்சான் மச்சான் ஏன்டா அப்படின்னு கேட்டா உன்னைய பத்தி மட்டும் நல்லா பேசிக்கிட்டு இருக்கு. மிஸ்டி சொல்லுது இல்ல இவன் ஒரு நாள் கூட இப்படி பேசினது இல்லை, நம்ம இன்னைக்கு இது கூட வாழலாம் போல இருக்க, எவ்வளோ அழகா பாசமா பேசுற மலை நல்லா இருக்கு போல அப்படிங்குது. அது பிடிச்ச படத்துல இருந்து. சரி இப்போ நீ முறைக்கிற நாக்கு நீட்டு. எனக்கு பிடிச்ச அவளோடு அவளுக்கு பிடிச்ச உலகத்துல ஒரு அழகான நீண்ட பயணம், அவ கூட இருக்கணும். அம்மா வந்தீங்க அப்படின்னோடனே ஒரு ரொமான்டிக் டயலாக், நான் அவ கூடயே இருக்கணும், தனி உலகத்துல இருக்கணும்னு அம்மா பாக்குறாங்க. யார் ராணி? ஏய் என்ன பேயா? அம்மா சொல்றாங்க ஏன்டா பேய் நான் கேட்கறேன்னு. பின்ன என்னைய பார்த்தா மனுஷன் கூடாது இப்படி பேசுவானாடா, எவனோ பைத்தியம் பிடிச்ச பேய் இது. ஏங்க இப்போ என்னைய பார்த்தா மட்டும் உங்களுக்கு அப்படி தோணுமா? இல்ல இல்ல இப்போ நான் இடம் மாறுறேன், இந்த பக்கம் இருக்கிறதுக்கெல்லாம் நல்லது சொல்றாங்க, இந்த பக்கம் பார்த்தா கொட்டையை பார்த்தியான்னு கேட்குறாங்க. அதனால நான் அந்த இல்ல 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 நான் உன் பக்கம் வர போறேன், நான் இடம் மாறுறேங்க, நான் இடம் மாறி உட்காடுறேன். நான் ஒன்று இடம் மாறி என்ன சரியாக கண்டுபிடிச்சேன்னு வச்சுக்க டிக்டாக்கு, அவ்வளவுதான். மலேசியாவில் உன்னைய பேன் பண்ணிடுவேன் நான். சரி இப்போ நான் ரெண்டமாக ஏதாவது ஒரு லுக்கு கொடுக்குறேன். என்னங்க கெட்ட கெட்ட வார்த்தைகளை திட்டுது. அந்த இடத்துல இருந்த கொஞ்சம் மரியாதையாவது கொடுத்தாங்க, இடம் மாதிரி உட்கார்ந்து என்ன சொல்லுது பாருங்க, மலேசியா விட்டு வெளியாடா. எங்க சாரிங்க இதுக்கு நான் பீ போடு எனக்கு டிக்டாக் கழுவி ஊத்துது. என்ன மலேசியா விட்டு வெளியே போட நானும் போதாண்டா இருக்கேன் தண்ணி பாசமா தானேங்க பார்த்தேன். என்னங்க உங்களுக்கு என் மேல அவ்வளவு கோவம்? இங்க பாருங்க ஒருத்தன் அவனை திட்டுறான், ஒருத்தனை சிரிக்கிறானுங்க பாருங்க. வெளியே போடாண்டது அன்பா சொல்ல மூச்சை பார்க்கவே பிடிக்கலையா? மலைச்சா விட்டு வெளியே போட உன் மூச்சை பார்க்கவே பிடிக்கலங்குது. அப்படி என்னங்க பண்ணிட்டேன் நானு? எங்க இங்க பாருங்க, ஒரு கண்ணு சிரிக்குது, ஒரு கண்ணு கவலையில அழுதுட்டு இருக்கு. இடம் மாதிரி வந்து உட்காந்தாலும் கண்டுபிடிச்சி திட்டுறாங்க. ஐயா இருங்க, நான் இதுல நல்ல கமெண்ட் வாங்காம வீடியோவை முடிக்க மாட்டேன். இப்போ அடுத்தது மிஸ்டேக்கு போயிடலாம். ரெண்டாம் ஏதாவது ஒரு எக்ஸ்பிரஷன் கொடு. மிஸ்டி அப்படின்னோடனே தினமும் ராத்திரியா நைட்டாக இங்கே இப்படி தான் ஆடிக்கிட்டு இருக்கான், சந்திரமுகி பாட்டு போகுது. மிஸ்டி சொல்லுது என்னையா நக்கல் பண்ற, உனக்கு வந்ததை விட இது எவ்வளோ பரவாயில்லடா. நல்லா இருக்கு, நானும் அதுக்கு தாண்டா காத்துக்கிட்டு கிடக்குறேன். சரி இப்போ நீ ரெண்டமா ஏதாவது ஒரு எக்ஸ்பிரஷன் கொடு. ஆமா, எனக்குன்னு ஒருத்தர் இருக்கான். ரொம்ப பிஸியா இருப்பான். கேட்டா வேலை, பிஸி, மீட்டிங். பட் இருந்தாலும் அந்த தொழிலதிபரை தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. தூக்கிட்டு வாங்கடா அவனை. ஏய் இங்க பாருடா, எவனோ தொழிலதிபராண்டா. இவர்களே குடும்பத்துக்குள்ள குழப்பத்தை உண்டு பண்ணு. என்னைய மலேசியா விட்டு வெளியே போடாங்குது, இவனை சந்திரமுகிங்குது, இவனுக்கு யாரோ தொழிலதிபர் எனக்கு ஒண்ணுமா புரியலைங்க. பண்ணுக்காக தான் வீடியோக்குள்ள வந்தேன். என்னென்னமோ சொல்லு. ஏங்க
உனக்கு வந்தவன் மலிஜா விட்டு வெளியே போடாண்டு விட்டது உனக்கு தொழில். எங்க நான் நல்ல பேர் வாங்காம இதுல இருந்து வரமாட்டேன். இப்போ கண்ணாடியை கழட்டி கண்ணாடி போட்டனால தான் திட்டுறாங்க என்னை. இப்போ பாருங்க ஆண்டி, இப்போ பாருங்க ஆண்டி. வாழ்க்கையில நான் தோத்து போகாத இடமே இல்லை. ஆனா என்கிட்ட மட்டும் நான் எப்பவுமே தோத்தே போனதில்லை. ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் என்ன. யாரும் என்னை பத்தி என்ன சொன்னாலும் எனக்கு கவலையே இல்லை. வாழ போறது ஒரு வாழ்க்கை. அது எனக்கு பிடிச்ச மாதிரி கொஞ்சமா இருந்தாலும் அது போதும் எனக்கு. பாத்தீங்களா, நான் கண்ணாடி போட்டனால தான் அவங்களுக்கு அடையாளம் தெரியல. கண்ணாடியை கலட்டினோடனே ஆனா பாருங்க என்னை பத்தி நல்லதாகவும் சொல்லிருச்சு. ஆனா இவன் இன்னும் இதெல்லாம் விட அப்போதே ஒருத்தன் வந்தான் பாரு, அதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு அங்கேயே இருந்துட்டு. ஏங்க நான் இன்னொன்று போகிறேங்க. நான் இப்போ கண்ணாடி இல்லாமல் முறைப்போம். இப்போ ஒழுங்கா சொல்லுது இல்லை. பாத்தியா பார்த்தீங்களா? இப்போ அதுதான் எதுக்குடா அவனை தொட்ட வந்துட்டாட்டா ஹீரோ டொட்டோ எப்படி பார்த்தீங்களா? இதுதான் இதைத்தாங்க திட்டிருக்காங்க எவ்வளோ நேரம். என்ன ஒன்றும் சொல்லலை பாவம். நான் கூட என்னையதான் திட்டுறாங்களோன்னு நினைச்சேன். என்னைய ஒன்றும் சொல்லலை. இப்போ நீ ரெண்டமா ஏதாவது ஒன்று சொல்லு. ஏதாவது ஒன்று சரியா? ஐயா சோறு வந்துருச்சு. சிக்கன் கறியா ஐயா கொத்து கறிதா. இங்கே பாருங்க, இப்போ தாங்க நான் கண்ணாடியை கலட்டினோன்னு தான் எல்லாருக்கும் உண்மை வருது. இப்போ அடுத்தது இருடியே தான் வர்றேன். இங்கே பாருங்க, மிஸ்டேக் பார்த்தோன்னே ஐயா சோறு வந்துருச்சு, ஜிஞ்சன கடி ஜிஞ்சன கடி ஐயா சிக்கன் கறியா ஜிஞ்சன கடி ஜிஞ்சன கடி. இல்ல ஸ்டார்ட் பண்ணிருக்கு. இந்த சவுண்ட் எல்லாம் யாருங்க ஆல்ரெடி அங்க பேசி வச்சது? இப்போ நான் கண்ணாடியை கலட்டினோன்னு எல்லாருக்கும் உண்மை முகம் தெரியுது. தொழிலதிபர் அகக்கிறவனுக்கு கலட்டி சிரிக்கி நான் அப்படிதான் திட்டு பண்ண எதிர்பார்த்தேன். சரியா முறை ஏங்க இவன் கன்றாவியான எக்ஸ்பிரஷன் கொடுத்தாலும் இவனுக்கு நல்லதாவே வருது. ஏன் அது இல்ல இவனை ஏத்துற வரைக்கும் நீ நார்மலா ஆற. இல்ல 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 இவன் ஏதாவது ஒரு ஆங்கிள் நான் கெட்ட வார்த்தையில திட்டு வாங்க வைக்காட்டி. அவள் உலக அழகியா இல்லையே, இவள் ஏதாவது பண்ணணுமே. முறடா அம்மா சொல்றாரு, என்ன திரும்ப திரும்ப சசிகுமாரே வந்துகிட்டு இருக்காரு அப்படிங்கிற. நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து உட்காருங்க. ஐயா வணக்கம். நாங்க நல்லவங்க. நாங்க யார் ரொம்ப தும்புக்கும் போறது இல்ல. போற எட்டமும் தெரியாம வர தட்டமும் தெரியாம பூ போல வாழ்ந்துட்டு இருக்கோம். ஐயா வணக்கம். கைஸ் பாருங்க, தனியா சொன்னா தனியா கண்டுபிடிக்குது, குரூப்பா சொன்னா குரூப்பா கண்டுபிடிக்குது. இப்போ மிஸ்டேக் அம்மாவும் மிஸ்டேக் பார்த்து அது ஏதோ சொன்னோடனே மாப்பிள்ள நம்ம ஜோடி வருவாட்டி பார்ப்போமா அப்படின்னு வந்துருக்கு. எனக்கு இருக்கிற ஒரே சொத்து இவன் தான். இவன் இருக்கும்போது ஏன் என் கவலைப்படணும்? அப்போ எனக்கு எதுவும் வராதா? இன்னொரு வாட்டி எடுப்போம். தள்ளி நில்லு, சண்டை போடுற மாதிரி.
ரிஜெக்ஷன், ஃபெயிலியர்ஸ் இதெல்லாம் தாண்டி எனக்கு கிடைச்ச பொக்கிஷம் என்னோட பொக்கிஷம். அப்படிதான் நான் உன்னை பார்க்கிறேன். என்னோட குக்கிச்சம்மா பாபா 3 பேர் இப்போ 3 பேரும் இப்போ ரெம்ஸ்டிக் ஃபேமிலிக்கு டிக்டாக் என்ன சொல்லுது அப்படிங்கிறத பார்ப்போம். எனக்கு என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். சரியா? ஃபேமிலி பத்தி உனக்கு என்ன தெரியும்? என்ன பெரிய அம்பானி ஃபேமிலி. அம்பானி ஃபேமிலி நல்லதா இருக்கு. என்ன சொல்லுச்சு எனக்கு மறுபடியும் சசிகுமார் வந்து கேட்குறாரு, இந்த ஃபேமிலியை பற்றி உனக்கு என்ன தெரியும் அப்படின்னோடனே அவருக்கு தெரியும். அவர் சொல்கிறாரு, பெரிய அம்பானி ஃபேமிலி. அம்பானி ஃபேமிலி இல்லைடா, அன்பான ஃபேமிலி. எங்களை பற்றி சசிகுமார் தாங்க நல்லா தெரிஞ்சு என்ன வச்சுருக்கேன். கொஞ்சம் எடு, என்ன போனக்கு இப்போ எனக்கு அம்மாக்கும் பாப்பா என்ன சொல்லுதுன்னு இது எனக்கு தெரியும் என்ன வரும்னு. இந்த அழகு தெய்வத்தின் மகனாயவன் அப்படின்னு வரும். கைஸ் ஒரு டான்ஸ் ஸ்டெப் போட்டு எடுப்போம் பாருங்க, டிக்டாக்கு கூட தெரியுது நான் இவனை எப்படி கூப்பிடுவேன்னு. டேய் டேய் வாடா போடான்னு தான் கூப்பிடு. அதுவும் சொல்லுது பாருங்க, ஆம்பளை பாட்டு தான் போடுது இவனுக்கு. இவனை உட்காடுறாங்க. ஃபைனலாக ஆளுக்கு ஒன்று பார்த்துட்டு நம்ம கடையை மூடுவோம். ஏன்னா நான் இது ஒரு 5 நிமிஷத்துக்கு பண்ணுவோன்னு பார்த்தா 25 நிமிஷத்துக்கு போயிட்டு இருக்குங்க. ஆனா பொய்யண்டாலும் நல்லதா சொன்னா மனசு சந்தோஷம். இப்போ பாருங்க, நான் ஒன்று கண்ணாடியை போடு. கண்ணாடியை போட்டா தான் இவளை கண்ணாடியை போட்டு வருங்க. அவன் சிரிச்சா அழகா இருப்பானா? ஆனா எப்படி அழுவானா சிரிப்பான். பாருங்க, நான் வந்து இப்போ டிக்டாக்ல சொன்னல இதோட நான் முடிச்சுக்கிறேன்னு. அப்போ சொல்லுது வந்துடாத ஒருக்கா நல்லது சொல்கிறேன். அவன் எப்பயாவது தாண்டி சிரிப்பான், ஆனால் சிரிச்சா அழகா இருப்பான். இப்போ திருப்பி போனா ஏசுமா சொல்லு, நீ இன்னும் போகலையா அப்படின்னு கேட்க போகுது. அது சொல்லு, நீ இன்னும் போகலையா, இதை விட கட்ட கட்டையா திட்ட போறவனுக்கு சொல்ல முடியாத பாட்டு ஒன்று போடுதுங்க. அப்பயே சொல்லியாச்சு. நான் இல்லை சாரி இல்லை இவர் பாருங்க, டே டே உன்னை மட்டும் திட்டு, நீ டிசைனாக ஸ்லைட் பண்ண. இவன் கண்ணாடியை இப்படி போட்டுட்டு ஒரு ஃபோட்டோ சொல்லுது, வாழை எடுத்து வாயில் கடிச்சிட்டு என் பேரு அவசர அடி ரங்கா. பார்த்தீங்களா, கண்ணாடியில் தாங்க ஏதோ கோளாறு. கண்ணாடியை போட்டா வெளியே போடாங்குது, கெட்ட கெட்ட வார்த்தையில் திட்டு. கண்ணாடியை கழட்டி மாலையை கடிச்சுன்னு வைங்களே, அவசர அடி ரெங்காடா ரெங்கா அப்படி இருக்குது. என்னைய திட்டுனா இவனுக்கு சந்தோஷம், சிரிக்கிறான். எங்க இந்த சில அந்த கெட்ட வார்த்தையோ ஒரு தரம் தான் அது சொல்லிச்சு. இவன் இப்போ இந்த வீடியோ முழுக்க சொல்கிறான். இப்போ எடிட்டிங்கில் எத்தனை தரம் பீப் வர போகுதுன்னு எனக்கு தெரியல. ஆனால் இப்போ ஒரு பாட்டு எனக்கு வந்துச்சு இல்லை, அந்த பாட்டு போடவே முடியாது. சரி, இப்போ ஃபைனலாக மிஸ்டேக்கு கண்ணாடியோட என் பொண்டாட்டி, அவ என் மகாராணி, அவ என் தேவதை, அவ என் உசுறு, அவ என் குலசாமி. எனக்கு அவ்வளோ பிடிக்கும். உனக்கு கண்ணாடியை போட்டு நீ என்ன அம்மா சொல்கிறாங்க, கண்ணாடியை போட்டோட நீ நினைச்சு எதை சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ நீ போடு கண்ணாடியை போட்டிங்க பாரு. முறை 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 திமிர்தான் அவள் அகராதியின் அழகு. வெற்றியோ தோல்வியோ எதையும் உலட்டி கொள்ளாத அந்த குணம் அவள் பிறவி குணம். ஏங்க நான் கண்ணாடி போட்டா திட்டுறாங்க, இவங்க கண்ணாடி போட்டா நாலு சொல்கிறான் அகராதி பிடிச்ச பொம்பளை ஆனால் நல்ல பொம்பளை அப்படி இல்லை சொல்கிறாங்க. பார்த்தீங்களா, கண்ணாடி இல்லை கண்ணாடி போடு. நான் அந்த தண்ணி குடிச்சிட்டு எடுக்கிறேன். மிஸ்டிக்கு சந்தோஷம். ஏய் வீடியோ முடிக்க முன்னாடி ஒரே ஒரு வாட்டி உனக்கு கேட்பான், எவனாவது திட்டுறான் நான் பார்ப்பான். உன் மூஞ்சில காரி துப்புனாங்கல்ல, அதை நீதான்
அடுத்தவனா வந்து நக்கி தொலைப்பா. ஒழுங்கா ஜெயிக்கிறதுக்கு வழிய பாரு. இனிமே செருப்படுத்து மறுப்படுத்து வச்சுக்கிட்ட நான் எதை எடுப்பேன்னு சாமியே சிந்தானே. ஃபர்ஸ்ட் அப்படி சொன்னாங்க, நீ முன்னேற போறான் நல்லா. அப்ப இன்னமும் நீ இதுல இல்லை ஸ்டார்டிங்கில் ஒரு வீடியோ போட்டோன்னே நீ ஜெயிக்கிற காலம் வந்துருச்சு, போய் வேலையை பாரு, காத்திரு, எதிர்பார்த்திரு. சரி, அதான் இது விளையாடு. அரை மணி நேரமா இதுல உட்காந்துருக்க நீயா? உன் மூச்சில காரி துப்புடா. நீ மற்றவங்க துடைப்பா, நீ தான் துடைக்கணும். போய் வேலையை பாரு. அது திட்டி பார்த்துச்சு, ஒன்றும் கேட்கல. கண்ணாடி கட்டுங்க, ஒரு நல்ல வார்த்தை கேட்டு போவோம். மாமா இதான் மாப்பிள்ளையோட போட்டோ. நல்லா இருக்கானே, பேரு சந்தோஷ். அதுவும் நல்லா இருக்கு. ஆனா கழுத்து பிடிச்ச மாதிரி இப்படி திரும்பி இருக்கானே. மாப்பிள்ளைக்கு கழுத்து பிடிச்சிருக்கு, ஆனா நீங்களாவது என்ன மாப்பிள்ளைன்னு ஒத்துக்கிட்டீங்க. அது வரைக்கும் சந்தோஷம் தான். பாத்தீங்களா, 4 நல்ல கமெண்ட்ஸ் கேட்டோடனே பொண்ணுக்கு மாப்பிள்ளைய கழுத்து பிடிச்ச மாப்பிள்ளைய பிடிக்கலங்க. இல்ல கழுத்து பிடிச்சிருக்கு, பொண்ணு பிடிக்கல. ஆமா गाइस, நான் இப்போ சொல்லியிருந்தேன்ல இதோட சேர்த்து நாங்கள் இன்னொரு vlog பண்ண போகிறோம் அப்படின்னு. அது வந்து நான் பிளான் பண்ணியிருந்தது, இது ஒரு 10 நிமிஷம், அது ஒரு 10 நிமிஷம் அப்படின்னு. ஆனால் இது மட்டுமே அரை மணி நேரத்துக்கு வந்ததுனால அந்த vlog-ஐ வந்து நான் இதில் சேர்க்கலை, ஏன்னா ரொம்ப லென்த்தாக போயிடும். அதை வந்து நான் நாளைக்கு என்னன்னு காட்டுறேன். அது ஒரு விதமான ஒரு சின்ன வீடியோ. 100 நாளைக்கு வேணும். அதனால் 100 நாளைக்கு கண்டென்ட் வேணும்ல, அதனால் அதை வந்து நான் பிரித்து நாளைக்கு பண்ணுறேன். இன்றைக்கி இந்த மொட்டை மாடியில் உட்காந்து டிக்டாக்கோட எங்களோட சேட்டைகளை தான் பார்த்தீங்க. இப்படி கெட்ட வார்த்தையில என்ன எவனும் திட்டினது கிடையாது. நல்ல ஃபன்னா இருக்கு. இருக்குடா, இருக்கு. என்னைய தானே திட்டுது. நான் கண்ணாடி போட்டாலும் திட்டுது, கலட்டினாலும் திட்டு. இவங்களும் திட்டவே இல்லை தெரியுமா? இவனை திட்டவே இல்லை. தொழிலதிபருங்குது, அதுங்குது, இதெல்லாம் சொல்லுது. என்னைய பார்த்தா மட்டும் இடம் மாதிரி உட்காந்தாலும் கண்டுபிடிச்சு கெட்ட வார்த்தை காது கருகிற அளவுக்கு திட்டுது. சில பேர் போட முடியாது, தாங்க முடியாம இருக்கு. மலேசியா விட்டு வெளியே போடா. அதான் மலேசியா விட்டு வெளியே போடாது திட்டுது. சரி, ஏதோ வீடியோ ஃபன்னாக இருந்தது. இப்போ உங்களுக்கு இதெல்லாம் விளையாடுறதுக்கு டிக்டாக் இருக்காது. பட் யார்கிட்ட டிக்டாக் இருக்கோ ட்ரை பண்ணி பாருங்கள், ஃபேமிலியோட சேர்த்து ட்ரை பண்ணி பாருங்கள். செம்ம ஃபன்னாக இருக்குது. 2 கண்டென்ட் நினச்சி வந்தேன், ஒரு கண்டென்ட்டோட வீடியோவை முடிக்கிறேன். உங்களை நாளைக்கு இதே டைமுக்கு வந்து சந்திக்கிறேன் வேறு வீடியோவோட. டேக் கேர், பாய்.